குஷி குஷி, மோகன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குஷி குஷி, அடுத்த முறை யார்கிட்டயாவது இப்படி மரியாதை இல்லாம பேசினா உன்னை அப்படியே தூக்கி போட்டு. நிறுத்துங்க மோகனையா, போதும் நிறுத்துங்க. குஷி, ஐயோ, இனிமே குஷி பக்கத்துல வராதீங்க. தள்ளி போங்க, தள்ளியே நில்லுங்க. ராதா, ரொம்ப வலிக்குதா? எங்க வலிக்குது? நீ ஒன்னும் பயப்படாத குஷி. நான் உன்னை யாரும் எதுவும் செய்ய விட மாட்டேன். நீ கவலைப்படாம நான் பாத்துக்கிறேன். யாரும் உன்னை அடிக்கிறாங்கன்னு. ரொம்ப வலிக்குதா? வா, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். வா. வா. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. சரியா? என்னம்மா ரொம்ப அடிச்சிட்டானா? உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. உன் ராதா அழாத இருக்க குஷி. கூட. சரியா? ஒரு வாட்டி அவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மறுபடியும் நல்லா அடிப்பேன். சொன்னது புரிஞ்சுதா? எவ்வளவு தைரியம் மோகனையா உங்களுக்கு? பூ மாதிரி இருக்க இந்த குழந்தை மேல கை ஓங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசு வலிக்கல? என்ன அப்பா நீங்க? இதுவரைக்கும் உங்களால ஒழுங்கா அன்பு காட்ட முடியல. அப்ப அடிக்கிற உரிமை மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இவளுக்கு திடீர்னு எப்படி இவ்ளோ பவர் வந்ததுனே தெரியலையே. இப்படி அவனை வெளுத்து வாங்குறா. ராதா, என்ன பேச்சு பேசுற நீ? இல்லக்கா, இன்னைக்கு என்ன பேச விடுங்க. மோகனையா கேட்டுதான் ஆகணும். ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் இருக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை. ஓ நோ, இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சே. ராதா மோகனை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாளே. அம்மாவா இருக்கிறது விடுங்க மோகனையா, உங்களால ஒரு அப்பாவா கூட இருக்க முடியல. ராதா, எப்படி ஒரு அப்பாவா இருக்க முடியும் உங்களால? ஒரு அப்பான்னா எப்படி இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையே. ஒரு அப்பான்னா தன் பொண்ணு பெருமைப்படுற அளவுக்கு இருக்கணும் மோகனையா. மொத்த உலகமும் ஒரு பக்கம், அப்பாவோட துணை ஒரு பக்கம். தன்னோட அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணால மொத்த உலகத்தோடையும் போராட முடியும். ஏன் எங்க அப்பாவே எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க அவரை. வாழ்க்கை பூரா அவரோட உழைப்பு, அவரோட மானம், மரியாதை எல்லாம் கேள்விக்குறியாச்சு. அப்பவும் அவர் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நீ பண்ணிக்காதமான்னு சொன்னாரு. உங்க அப்பா உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னாரு. அப்பான்னா அப்படி இருக்கணும். தன் பொண்ணுக்கு கவசமா இருந்து அவளை பாதுகாக்கணும். நீங்க என்னடானா உங்க பொண்ணு மேல கை ஓங்குறீங்க. மோகனையா, ஒரு நிமிஷம் கூட உங்க மனசுல இறக்கம் வரலையா? பாவம், அவ தாய் இல்லாத குழந்தை. அவ அப்பா அவ மேல கை ஓங்குனா அந்த குழந்தை எங்க போவா சொல்லுங்க? யார்கிட்ட போய் அழுவா சொல்லுங்க மோகனையா? மோகன் அடிக்கல, இதெல்லாம் நாடகம்னு ராதா கிட்ட சொல்லிரலாமா? இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஏன்னா உங்க அப்பாவோட வேதனையே உங்களுக்கு புரியலையே. அப்புறம் அப்பாவோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ராதா, போதும், இதுக்கு மேல பேசாத. என்ன பேச விடுங்க சின்னத்தை. இந்த வீட்ல இதுதான் பிரச்சனையே. இங்க அத்தனை பேரும் மோகனையா பேச்சுதான் கேக்குறீங்க. ஆனா அவரை யாரும் எதுவும் சொல்றது இல்ல. அவர் செய்யற தப்பு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க.
அதனாலதான் எப்போ அவர் தான் இஷ்டப்படியே பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுங்க மோகனையா, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா குஷி கிட்ட கிடையாது. குஷிக்கு எப்பவும் எந்த தப்பும் நடக்க நான் விடவே மாட்டேன். இவ என்ன மோகனையே தாண்டவம் ஆட விட்டுருவா போல இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மோகனையா? குஷி எப்போ என்கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? குஷி மேல உங்களுக்கு எப்பவும் எந்த அக்கறையும் கிடையாதுன்னு சொல்லுவா. உங்க மனசுல குஷி மேல பாசமே இல்லைன்னு சொல்லுவா. நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். அவகிட்ட எப்பவுமே சொல்லுவேன், அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல குஷி, இந்த உலகத்திலே உங்க அப்பா உன் மேலதான் அதிகமான பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். உன் மேல உயிரே வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். மோகனையாவை விட சிறந்த அப்பா இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா மோகனையா, இன்னைக்கு உண்மையாவே நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. நான் நினைச்சது தப்புன்னு புரிய வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க இன்னொன்னு காட்டிட்டீங்க. குஷி எப்படி நினைச்சிட்டு இருக்காலும் நீங்க அதே மாதிரி ஒரு அப்பாவா தான் அவளுக்கு இருக்கீங்க. ராதா இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மோகன் அப்படி கிடையாது. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டு புரிஞ்சுக்கோங்க மோகனையா. இதுக்கப்புறமா எப்பவாவது தப்பி தவறி கூட நீங்க குஷி மேல கை ஓங்குனீங்கன்னா, அந்த கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இந்த வீட்ல இருக்கனோ இல்லையோ, ஆனா குஷிக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன். இன்னையில இருந்து உங்களுக்கும் குஷிக்கும் நடுவுல நான் நிப்பேன். குஷிக்கு பாதுகாப்பா நிப்பேன். குஷி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்கதான் இருக்கேன் உன் கூடவே. மோகனையாவ உன்னை நெருங்க நான் விட மாட்டேன். நான் தண்ணி கொண்டு வரேன். இந்த தண்ணி குடி, எதுக்கும் பயப்படாத. எனக்கு தண்ணி வேண்டாம். ஏன்? என்னை விட இப்ப உனக்கு தான் இது தேவைப்படுது. ஆமா, ராதா, என் பொண்ணு குஷிக்காக நீ மோகனை எப்படி எதிர்த்து நின்னு பேசினன்னு தெரியுமா உனக்கு? அந்த காலத்துல பார்வதி தேவி மகாகாளி அவதாரம் எடுத்து விநாயகருக்காக சிவன் முன்னாடி நின்ன மாதிரி இருக்கு. மோகனை நீ உன்னோட தெய்வமா நினைக்கிறல்ல, ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்காக நீ உன்னோட தெய்வத்துக்கிட்டே சண்டை போட்டுட்ட. நான் நிச்சயமா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ராதா. அதான் கடவுள் என் பொண்ணுக்கு இன்னொரு அம்மாவா உன்னை அனுப்பியிருக்காரு. உன்னை விட ஒரு நல்ல அம்மா குஷிக்கு கிடைக்கவே மாட்டா ராதா. ஒரு தாய்க்கு தான் குழந்தைய விட அதிக அன்பான விஷயம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல. அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எந்த ஒரு தாயும் தான் குழந்தைய யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் என் குஷிய ஒரு மகளா நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து குஷியோட அம்மா நீதான் ராதா. ராதா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு குஷி.
மோகன் என்ன அடிக்கவே இல்ல. மோகன் ஐயா பண்ண தப்ப நீ மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல குஷி. இல்ல எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. இல்ல ராதா, நிஜமாவே மோகன் என்ன அடிக்கல. நாங்க உள்ள உட்கார்ந்து நடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சூப்பர் பாட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதனால ஆக்டிங் பண்ணி உன்னை தடுக்க பார்த்தோம். என்ன? நாங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சும்மா தான் அடிக்கிற மாதிரி பண்ணாரு. நானும் அடி வாங்கின மாதிரி சும்மா கத்துனேன். என்ன அப்பா நீங்க? இது வரைக்கும் உங்களால ஒழுங்கா அன்பு காட்ட முடியல. அப்போ அடிக்கிற உரிமை எப்படி வந்துச்சு சொல்லுங்க? இன்னைக்கு நீங்க இன்னொன்னையும் நிரூபிச்சிட்டீங்க. குஷி உங்களை எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி அப்பாவா தான் நீங்க இருக்கீங்க. அட கடவுளே, என்ன இது? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். மோகன் ஐயா எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணல ராதா. கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திட்ட, அவ்வளோதான். அதுக்கு உனக்கு குற்ற உணர்ச்சியில வேண்டாம். இப்ப நடந்த விஷயம் உனக்கும் மோகனுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான். நீ குஷி மேல வச்சிருக்க பாசமும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ கிருஷ்ணா, என்னது இது? மோகனை எவனா என்னென்னமோ பேசிட்டனே. அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. இப்ப என்ன பண்றது? நான் போய் மோகன் ஐயா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இப்பவே. நில்லு ராதா. அச்சச்சோ, இவ நல்ல பொண்ணா ஆகணும்னு எல்லா பிளானையும் சொதப்புறாளே. தடவையா எனக்கு இந்த போட்டோவை நீயே திருப்பி இருக்க மோகன். உன் மனசுல என்ன ஓடுது? ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் இருக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை. அம்மாவா இருக்கிறது விடுங்க மோகன் ஐயா, உங்களால ஒரு அப்பாவா கூட இருக்க முடியல. இன்னைக்கு நீங்க இன்னொன்னையும் நிரூபிச்சிட்டீங்க. குஷி உங்களை எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி அப்பாவா தான் நீங்க இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீ இவ்ளோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. உன்னை எல்லாரும் எப்படிலாம் பேசினாங்க, ஆனா அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு ராதா பேசினது மட்டும் உன்னையே இவ்ளோ கஷ்டப்படுத்துது மோகன். மோகன் ஐயா, மோகன் ஐயா, மோகன் ஐயா. மோகன் ஐயா, மோகன் ஐயா, மோகன் ஐயா, நீங்களும் குஷியும் சேர்ந்து எனக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மோகன் ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மோகன் ஐயா. மோகன் ஐயா, மோகன் ஐயா, மோகன் ஐயா, கதவை தரங்க மோகன் ஐயா. ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க மோகன் ஐயா. கதவை தரங்க மோகன் ஐயா, தயவு செஞ்சு. என்ன பண்ற ராதா? நாங்க போட்ட பிளான கெடுத்துற போல இருக்கே. யாராவது பாக்குறதுக்குள்ள போயிரலாம் வா. ஒரு வாட்டி மோகன் ஐயா, மோகன் ஐயா. ராதா, என்ன ராதா, என்ன நடக்குதுங்க? பாருங்க அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மோகன் ஐயா கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. மோகன் ஐயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராதா? ஒண்ணும் இல்ல சூப்பர் பாட்டி, ராதாக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா ராதா கோவமாயி மோகனை திட்டால, அதான். ஆனா நீ சொன்னதெல்லாமே சரிதானே? இதுல மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு? அதுவும் இப்படி அழுது புலம்பி. ராதா எப்பவும் இப்படிதான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவா. முதல்ல திட்டி முடிச்சுட்டா, இப்ப அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கா. மோகன் இவளுக்கு காட்ல. யூ நோ, தெய்வம். ஆனா தெய்வம் மாதிரி எந்த விஷயமும் அவர் பண்ணலையே. அவர் எனக்கு தெய்வம் தான். அவர் என்ன பண்ணாலும் சரியாதான் பண்ணுவாரு. அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. நான் தான் குருடி ஆயிட்டேன்.
அவரோட நல்ல குணம் எனக்கு தெரியல. ராதா நீ என்ன பேசுற? லதா நீ மன்னிச்சிருமா, சின்ன பொண்ணு முதல்ல பேசிடுவா, அப்புறம் யோசிப்பா. ராதா, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. ஆனா அத்தை, அது உன்னை உன் ரூமுக்கு போன்னு சொன்ன ராதா. எதுவா இருந்தாலும் நாம காலையில பேசிக்கலாம். எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. வா ராதா. நீங்க வாங்க லதா. அப்புறம் ராதாவை தப்பா நினைக்காதீங்க. நல்லது கெட்டது அவளுக்கு தெரியாது. ரொம்ப அப்பாவி பொண்ணு. புரியுது. மாப்பிள சொல்லுங்கம்மா. மாப்பிள, உங்க மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே இல்ல. ராதா மோகன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. எல்லார் முன்னாடியும் ராதா மோகன கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டா இல்லையா, அதுக்காக தான் வருத்தப்படுறா. அம்மா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் ஓடல. ராதா கிட்ட முத நாள் தனியா பேசும்போது மோகன் சார் எவ்வளவு முக்கியம்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மோகன் சாரோட இடத்த நான் பிடிக்க முடியாதுன்னு. அதுக்கு நான் முயற்சியும் பண்ணல. ராதாவோட மனசு பெருசு, அதுல எனக்கு நிறைய இடம் இருக்கு. சரி போய் தூங்குப்பா. சரிங்கம்மா, வரேன். ஏன் இந்த ராதாவும் மோகனும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? போற போக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடக்குமானே சந்தேகமா இருக்கு. ஏய், எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? மாட்டிக்க போற, வீட்ல இருக்க. இங்கெல்லாம் பேச முடியாது. அந்த பேக்கேஜ் எப்பப்பா அனுப்புவ? அந்த வேலையில தானே இருக்கேன், பொறுமையாரு. இது ஒன்றும் சுலபம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மொத்த கேமும் கெட்டு போயிடும். என்னால வெயிட் பண்ண முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நீ வேற பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டியா? டாப் குவாலிட்டி, புது பேக்கேஜ் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தியே, மறந்துட்டியா? இப்ப குடுப்பா. பொறுமையாரு, பொறுமையோட பலன் இனிமையா இருக்கும். எனக்கு இனிப்பெல்லாம் வேணாம், காரசாரமா இருந்தாதான் பிடிக்கும். நீ டென்ஷன் ஆகாத, நல்ல காரசாரமா தான் இருக்கும். நீ இருக்க பாரு, பேக்கேஜ் தான் அனுப்பல, பேக்கேஜோட போட்டோவா தான் அனுப்பலாம்ல. சரி, இவ்வளவு தூரம் கேட்குற, நான் போட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட எப்படி சொல்லணும்? அதே மாதிரி பேக்கேஜ் இருந்தா எனக்கு நாளைக்கே அட்வான்ஸ் வேணும். இன்னொருத்த செத்ததுக்கு அப்புறம் நீ பிறந்திருக்கியா? பேக்கேஜே அனுப்பல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்குற? அட்வான்ஸ் நாளைக்கு அனுப்புறேன். முதல்ல அந்த பேக்கேஜோட போட்டோ அனுப்பிவிடு. ம். நீ எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டேனா அப்புறம் சூப்பர் பார்ட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. மொத்த பிளானுமே ஸ்பாயில் ஆயிரும்ல. மோகன் சமாதானம் ஆயிருவான். ஏதாவது நியூட் இருக்குல்ல, சாரி சொல்லு. அப்படின்னா அவருக்கு சாக்லேட்டை கொடு. குஷி, அவர் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, அப்படியெல்லாம் மன்னிக்க மாட்டாரு. கடவுளே கிருஷ்ணா, இப்ப நீங்க தான் எனக்கு உதவணும். நான் என்னதான் பண்றது? புரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன அப்பா நீங்க இது வரைக்கும் உங்களால சரியா அன்பை காட்ட முடியல, அப்புறம் அடிக்கிற உரிமை எப்படி வந்துச்சு? உங்களால எப்படி ஒரு அப்பாவா இருக்க முடியும்? அப்பானா எப்படி இருப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையே. ஒரு அப்பானா தான் பொண்ணு பெருமைப்படுற அளவுக்கு இருக்கணும் மோனையா. மொத்த உலகமும் ஒரு பக்கம், அப்பாவோட துணை ஒரு பக்கம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும்? உங்களை பெத்த அப்பாவோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் அப்பாவோட அர்த்தம் எப்படி புரியும்? இன்னைக்கு நீங்க இன்னொன்னு காட்டிட்டீங்க. குஷி உங்களுக்கு எப்படிப்பட்ட அப்பாவா நினைச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் நீங்க இருக்கீங்க.
எப்ப சொல்லு, பேக்கேஜ் எப்படி இருக்கு? பேக்கேஜ் செம்ம சூப்பரா இருக்கு. நீ சொன்னதை விட பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. இது புதுசா இருக்கு. இன்னும் யாரும் கை வைக்கல போல இருக்கு. ம். நீ டென்ஷன் ஆகாத, பணத்தை ரெடியா வச்சுக்கோ. பேக்கேஜ் உனக்கு கிடைச்சிரும். அப்புறம் எனக்கு மொத்தமா கேஷா தான் வேணும், புரியுதா? இந்த தாமினி என்னவோ அவ தூக்கி போடுற சில்லறைய பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு என்னை பத்தி தெரியாது. என் பார்வை அந்த சில்லறை மேல இல்ல, மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற வைரத்து மேல இருக்கு. லட்சத்தை கொடுக்கிற பேக்கேஜ் இது. நம்மள அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருந்தாலே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்களா ஆயிடுவோம். ஆனா இங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு 3 பேர் இருக்கோம். உன்னோட அப்பா, நான், இப்போ ராதா. இன்னையில இருந்து உனக்கு 2 அம்மா குஷி. கார்டன்ல விக்கை எரிக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னல. மோகன் அதை பார்க்கல. ஆனா கீர்த்தி எல்லாத்தையும் பார்த்துட்டால. அந்த விக், நியூஸ் பேப்பர்ல வந்த போட்டோ, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 நிமிஷத்துல புரிஞ்சிருக்கும். நீங்க செய்யற ஒரே ஒரு முட்டாள்தனத்தால கஷ்டப்பட்டு நான் போடுற பிளான் எல்லாமே வேஸ்டா போகுது. அம்மாடி, பேப்பர்ல வந்த போட்டோனாலலாம் எந்த பிரச்சனையும் வராதுமா. அதே மாதிரி நான் தலையில வச்சிருந்த விகு கூட இப்போ என் வயித்துக்குள்ள இருக்குமா. அதனால நாம யார்கிட்டயும் மாட்டிக்கவே நேத்து மாட்டோம். நடந்ததுலயே ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ராதா மோகன் கிட்ட சண்டை போட்டா. அவ மோகனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டா. அநேகமா மோகன் இதுக்கப்புறம் அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டான். அற்புதம், பக்கா. வேற மாதிரி கூட நடக்கலாம்ல. ராதா துடிக்கிற மாதிரியே ராதா கிட்ட மோகன் பேசணும்னு துடிக்கலாம்ல.